எண்ணென்ப ஏன எழுத்தென்ப விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கின்ற வல்லனுடைய வாழ்க்கை. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது எண்ணறிவு எழுத்தறிவு என்கின்ற இரு அறிவுகளை பெற்றவர்கள்தான் உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஏறத்தாழ நமது மாணவ செல்வங்கள் அனைவரையும் உயிர் உள்ளவர்களாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த ஏறத்தாழ 15வது மாவட்டமாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு உங்களையெல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12 என்ற ரிசல்ட் வரும்பொழுது உள்ளபடியே 3த்துலையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்திருக்க மாவட்டம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்கூல் அப்படிங்கிற அந்த வளாகம், இந்த பிரமிசஸ் நீங்க உள்ள ஹெச்எம்மா உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். 360 டிகிரியிலும் உங்களோட பார்வை இருந்துகிட்டே இருக்கும். பாடம் சொல்லி தருவதுன்னா உள்ள நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், யார் நம்முடைய காமன்ஸ் உள்ள வரா, யார் வெளியில போறா, யார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், யார் சொல்லாம போறா, டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு 360 டிகிரியே நீங்க வந்து பணியாற்றினா மட்டும்தான் அந்த போஸ்ட்ல இருந்து உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்க அப்பப்போ நீங்க கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகும்போது நீங்க ஏதாச்சும் கிளாஸ் ரேண்டமா போய் நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. சிஓ தான் வரணும், டிஓ தான் வரணும், பிஓ தான் வரணும், பிஆர்டி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தான் எல்லாமாவே இருக்க வேண்டும் அந்த வளாகத்தில் இருந்தால். ஸோ டெக்னாலஜி அப்படின்னு வரும்பொழுது உலகத்துல ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்போ ஒரு செய்தியோ வருகிறது என்று சொன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் இருக்கின்ற தனியார் பிள்ளையை சேர்த்து 1,29,00,000 பிள்ளைகளும் அடுத்த நிமிஷம் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னா என்ன நான் தெம்பா தைரியமா சொல்லுவேன், தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு வசதி இல்லை. ஆனாதான் முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் பார்த்து நம்முடைய துறை சார்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ நம்முடைய பணியை நாம் செய்தாக வேண்டும். நம்மை நாமே தெரிந்து கொண்டு நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற பிள்ளைகளை எப்படி உயர்த்துவோம் என்கின்றதை மட்டும் நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.